Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதுக்கோட்டை மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் எந்த கேள்விக்கும் பதிலளிப்பது இல்லை என்று திமுக பெண் கவுன்சிலரே குற்றம் சாட்டியது கடும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுக்கோட்டை மாநகராட்சியின் மாதாந்திர கூட்டம் மேயர் திலகவதி செந்தில் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் முன்னாள் முதலமைச்சர்களின் புகைப்படங்களை வைக்கப்படாததை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து 15 ஆண்டுகளாக தங்கள் பகுதியில் குடிநீர் வரவில்லை என கூறிய திமுக கவுன்சிலர் ஒருவர் காளிக்குடம் மற்றும் அல்வா டப்பாவுடன் வந்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் பேசிய திமுக கவுன்சிலர் ராஜேஸ்வரி, தங்கள் வார்டில் அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என்றும் மேயர் எந்த கேள்விக்கும் பதிலளிப்பது இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் சில வார்டுகளில் கழிவுகள் கடந்த குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. எங்களுடைய வீட்டில் உள்ள லைட் தெரியல, எங்க வீட்டுக்கு தண்ணி வரலன்னு கேட்டு வரல. மக்களுடைய கோரிக்கையை கொஞ்சம் எடுத்து வைக்கிறோம். ஆனா எங்களை அவங்க ஒரு கவுன்சிலர்களாவே மதிக்கிறது கிடையாது. எல்லாம் இங்க வந்து யாருக்கு பயன்படுறாங்கன்னு தெரியல. நாங்க எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, நாங்க மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கேட்டா சரியான பதில் கூட கிடையாது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.